வாழ்க வளமுடன். உங்களுடைய உங்களுடைய சென்ம நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரம் நீங்கள் அதை முறையாக எப்படி அதை செய்யணும், அந்த நட்சத்திர சித்திரமார்களை எப்படி பிடிச்சிக்கணும், அந்த சித்திரத்தை அதை நான் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரம் வணங்கும் நட்சத்திரம். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் எப்படி அப்படிங்கிறத அந்த எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பிடிச்சிக்கணும். மெயினாக நட்சத்திரபதியாகவே நம்ம வாழ்க்கையில் செய்யலாம். அதாவது ஒரு குழந்தை பிறந்தால் நட்சத்திரம், அதே ஒரு மனிதன் வயதாகி இறந்தால் அது திதி. அப்படி அஸ்வினி நட்சத்திரம், அதாவது அஸ்வினி அப்போ உங்களுக்கு 27 நட்சத்திரம் பாருங்களேன். 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எவ்வளோ ஒரு மகிமை அப்படிங்கிற ஒரு கருத்து. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், அதாவது கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், உத்தரம் அதாவது அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அதாவது கேட்டைக்கு அடுத்து மூல நட்சத்திரம், போராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரங்கள். இந்த 27 நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை தரும், எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு தீமை தரும் அப்படி சொல்லுங்க. இப்போ துளாராசி சுவாதி நட்சத்திரம் வைங்க. துளாராசி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ஏன் நான் இதை எடுக்கிறேன்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம்னா நண்பர் கூட்டாலும் மனைவி சம்மந்தப்பட்டது, ஒரு நட்பாக வளர்றதுக்காக தான் நான் 7ஆம் நட்சத்திரம் அந்த சுவாதி நட்சத்திரம் எடுக்கிறேன். அந்த துளாராசி சுவாதி நட்சத்திரம் 2வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அந்த விசாக நட்சத்திரம் முருகன் பிறந்த நட்சத்திரம். அந்த முருகன் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் எது செஞ்சாலும் வெற்றி தான். வேலுண்டு வினையிலைன்னு சொல்லுவாங்கல்லவா, அந்த மாதிரி துளாராசிக்கு சுவாதி நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வெற்றி அடையும். அதே 3வது நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். 3வது நட்சத்திரம் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கும். அதில் கொஞ்சம் அந்த நட்சத்திரம் வர காலத்தில் எதையும் நீங்கள் பார்த்து யோசனை பண்ணி தான் நீங்கள் செய்யணும். 2வது 4வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். கேட்டைன்னா புதன் நட்சத்திரம் உங்களுக்கு நன்மை தெரியும். ஒரு பேச்சு பிரச்சனை சிக்கலுக்கு போகிறீங்க, ஒரு கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சிக்கலுக்கு, எந்த இதுக்கு போனாலும், இந்த டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்டது எந்த பிரச்சனைக்கு நீங்கள் போனாலுமே, அதாவது கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு நல்லதே பண்ணும். அதே நேரத்துக்கு மூல நட்சத்திரம், தனுசு ராசியில் மூல நட்சத்திரம் இருக்குது. மூல நட்சத்திரம் அன்றைக்கி போனீங்கன்னா தடையத்தான் கொடுக்கும். அதில் நீங்கள் அதில் மீண்டு வர்றதுக்கு வெளியில். ஆனால் அதே நேரத்துக்கு நான் அந்த நேரம் மூல நட்சத்திரம் இருக்குது, இன்றைக்கி நான் ஒரு காரியத்துக்கு போகணும் அப்படின்னா முதல் கடல் கற்பக நேரம் வழிபட வச்சுருப்பாங்க, ஆஞ்சநேயரை வழிபட வச்சுருப்பாங்க, அதாவது வராகி தாயை வழிபட வச்சுருவாங்க. அப்போ அதில் இருக்கிற தடையை விலகும் அப்படி சொல்லலாம். 2வது போராட நட்சத்திரம், அதாவது தனுசு ராசியிலே போராட நட்சத்திரம். போராட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். உங்களுக்கு வெற்றி அடையும். பெண்கள்னால நன்மை கிடைக்கும். வயசான பெண்கள்னால உங்களுக்கு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. போராடம். அதே நேரத்துக்கு உத்திராட நட்சத்திரங்கிறது அது உங்களுக்கு முடக்கா வரும். அதில் பிரச்சனை சிக்கலை சந்திக்கக்கூடிய வரும். திருவோண நட்சத்திரங்கிறது சந்திரனோட நட்சத்திரம் தான். அந்த திருவோண நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் வெற்றி கொடுக்கும். பயணத்தில் போக்குவரத்தில் அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதில் நிறையா இருக்குது. அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயோட நட்சத்திரம். அந்த அவிட்ட நட்சத்திரமே உங்களுக்கு நன்மை தான் அளிக்கும், தீமை அளிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் நன்மை அளிக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் விளக்க சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த அவிட்ட நட்சத்திரம் உங்களுக்கு நன்மையை நடிக்கும். அடுத்து அப்படின்னா சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீமையே கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது 10வது நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரங்கிறது உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரம். 10வது நட்சத்திரம்னா என்ன, பங்கம் பகை, ஒரு இறப்பு நேர்ந்திடும். உங்கள் பங்காளி வகையில் சம்மந்தப்பட்ட வகையில் கண்டிப்பாக ஒரு இறப்பு நேர்ந்திடும் அந்த 10வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. 10வது நட்சத்திரம் மேலே பார்க்கணுங்க நம்ம எதையுமே. அது உங்களுக்கு அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு 10வது நட்சத்திரமாக சதயமாக வருது. சதயமாக வரும்போது நீங்கள் அதை எதையுமே பார்த்து யோசனை பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே நேரத்துக்கு பூரட்டாதி, அந்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதோட குருவோட நட்சத்திரம். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுக்கும். அது 11வது நட்சத்திரமாக வருது உங்களுக்கு சுவாதி நட்சத்திரம். 12வது நட்சத்திரம் வர சொல்லப்படுறது அதாவது உத்திரட்டாதி. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது உங்களுக்கு 12வது நட்சத்திரம் வருது, உத்திரட்டாதி வருது, அதாவது சனியோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்துக்கு அதுவும் வெற்றி அடைக்கும். ஆனால் அதே 13வது நட்சத்திரம் வருது, ரேவதியாக வரும். சுவாதி நட்சத்திரத்துக்கு, அதாவது
சுவாதி நட்சத்திரத்துக்கு மீன ராசி, ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வெற்றி அளிக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே நேரத்துக்கு அதாவது அசுனி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால சுவாதி நட்சத்திரத்துக்கு அசுனி நட்சத்திரம் வந்து 14வது நட்சத்திரமாக வரும். 14 வரும்போது உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு மன திருப்தியெல்லாம் அடையாது. போகிற காரியம் வந்து தோல்வி அடையும். அதில் மன திருப்தி இல்லாமல் தான் போயிட்டு இருக்கணும். அசுனின்னு சொல்லக்கூடாது வந்து பாம்பா, அது வெட்டி போடுறோமா, கேதா, தடையை கொடுக்கும். நீங்கள் ஒரு காரியம் நினச்சி போவீங்க, அங்கே வந்து தடையாக இருக்கும். அதுதான் அசுனி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் வந்து 15வது நட்சத்திரம் வரும். 15வது நட்சத்திரம் வரும்போது வந்து உங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி அளிக்கும். சுக்கிரனாலே, அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்டது. நீங்கள் ஒரு காரியத்துக்கு போகிறீங்க, அந்த காரியம் பாருங்கள் பெண்களாலே நன்மை அடையும். ஒரு ஆணை நம்பி ஒரு தொழிலோ வியாபாரத்துக்கு போகிறீங்க, அவங்க பெண்கள் வந்து பேசி அதை நல்லது பண்ணி கொடுப்பாங்க நமக்கு. அப்படிங்கிறது தான் ஒரு அந்த அந்த பரணி நட்சத்திரம். அதே கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து பகையத்தான் கொடுக்கும், நட்பை கொடுக்காது. அதனால் உங்களுக்கு வந்து மன வருத்தம், பிரச்சனைலாம் ஓடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து ரோகிணி நட்சத்திரம் உங்களுக்கு நட்பை கொடுக்கும். ரோகிணிங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும், நன்மை கொடுக்கும். வயசான பெண்கள், வயசானவங்க, பாட்டி அந்த மாதிரி உள்ளவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு, அவங்களால வந்து நன்மை நீங்கள் அடைவீங்க. மிருகசீரிட நட்சத்திரம் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் தான். ஆனால் அவங்களுக்கு அந்த தோல்வி அடையும். தேவையில்லாத வார்த்தைகள், வாக்குவாதம் நீங்கள் பேசி அதனால வந்து நீங்கள் பிரச்சனை சிக்கலை நீங்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த மிருகசீரிட நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம்னு சொல்லக்கூடாது, அது வந்து அதாவது சிவன் பிறந்த நட்சத்திரம், மிதன ராசியில் இருப்பார். திருவாதிரை நட்சத்திரங்கிறது உங்களுக்கு வெற்றி தான் அளிக்கும், தோல்வியெல்லாம் அளிக்காது. வெற்றிக்கு மேல் வெற்றி. புனர்பூச நட்சத்திரங்கிறது வந்து உங்களுக்கு குரு நட்சத்திரம். இது புனர்பூச நட்சத்திரங்கிறது 20ஆம் நட்சத்திரம். திருவாதிரைங்கிறது 19. அப்போ அந்த புனர்பூச நட்சத்திரமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது வந்து எப்படின்னா பூச நட்சத்திரம், 21வது நட்சத்திரம். பூசங்கிறது போது கொஞ்சம் பார்த்து எதையுமே பேச்சில் பேசுறது. ஏன்னா சனி நட்சத்திரம்னா தேவையில்லாத வார்த்தையை விட்டு அதனால் வந்து மன வருத்தம், பிரச்சனை சிக்கல் ஓடுது. அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து. ஆயிலி நட்சத்திரங்கிறது வந்து புதனோட நட்சத்திரம். ஆயிலி நட்சத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும், தீமையெல்லாம் இல்லை. உங்களுக்கு வந்து ஆயிலி நட்சத்திரம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்போ அது வந்து அந்த 22வது நட்சத்திரம். 23வது நட்சத்திரங்கிறது மக நட்சத்திரமாக வரும். மகம் அப்படிங்கிறது வந்து கேதோட நட்சத்திரங்களா, அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்காது. அந்த நட்சத்திரம் அன்றைக்கி கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். இதில் வந்துங்க இந்த 27 நட்சத்திரக்கும் சித்திரமார்கள் இருக்காங்க, விலங்குகள் இருக்குது, உணவுகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக ஒரு அடுத்த சப்ஜெக்டில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். இப்போ இந்த 27 நட்சத்திரத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எந்தெந்த நட்சத்திரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அது உங்களுக்கு நன்மை அடிங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு மேலே 27 நட்சத்திரத்துக்கு உணவு இருக்குது, 27 நட்சத்திரத்துக்கு விலங்கு இருக்குது, 27 நட்சத்திரோட சித்தர்மார்கள் இருக்காங்க. அவங்கள ஒருத்தரை நீங்கள் வணங்கணும். அது அப்பப்போ அடுத்தடுத்த இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது வந்து எப்படின்னா உங்களுக்கு பூர நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா ஒரு பூர நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிர நட்சத்திரம் தான். இருந்தாலும் வந்து உங்களுக்கு அது 24 வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காது. உங்களுக்கு வந்து அதில் வந்து மன வருத்தம், பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்கும். ரெண்டாவது வந்து உத்திர நட்சத்திரம் வந்து 25வது வருது. 25வது வரக்கூடியது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மை கொடுக்கும். 25வது நட்சத்திரமா உத்திர நட்சத்திரம் வர்றது கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுக்கும். 26 அஸ்த நட்சத்திரம் வரும். அஸ்த நட்சத்திரம் வந்து கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். எனக்கு 25வது நட்சத்திரங்கிறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சாரி உத்திர நட்சத்திரம். ஆனால் அது அஸ்த நட்சத்திரம் 26வது வருது, அதுவும் உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். 27வது நட்சத்திரம் வந்து சித்திரை நட்சத்திரம் வருது. சித்திரையும் உங்களுக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு. அது அடுத்து வந்து சுவாதி வந்துடும். சித்திரைக்கு அடுத்து சுவாதி. அந்த பாருங்க, இந்த 27 நட்சத்திரத்துக்கும் விலங்குகள் இருக்குது, உணவு இருக்குது, சித்தர்மார்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து தனித்தனி சப்ஜெக்டில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விளக்க சொன்னேன். இப்போ 27 நட்சத்திரத்துக்கு இப்போ அதாவது சுவாதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். காலப்புருஷத்துக்கு 7ஆம் இடம் சுவாதி, துளாராசி சுவாதியிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். அந்த சுவாதிக்கு வந்து விசாக நட்சத்திரம், அந்த துளாராசி சுவாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் இடம் விசாகம் முருகன் பிறந்த நட்சத்திரத்துக்கு நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா முருகன் பிறந்த நட்சத்திரத்தில் பேசணும் அப்படிங்கிற ஒரு என்னுடைய எண்ணங்கள், அது மாதிரி ஆரம்பிச்சுக்கிறேன். அந்த 27 நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன மாதிரி இருக்குது நன்மை அப்படிங்கிறது இது வந்து சுமார் பொது பலன் தான். என்னங்க கண்டிப்பாக அடுத்தடுத்த சப்ஜெக்டில் உங்களுக்கு நான் தெளிவாக விளக்க சொல்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.